வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் ரகத்தை பற்றி பார்க்கலாம். இந்த ரகம் நாத்தா தான் வச்சது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகுது. நிறைய பூச்சி தாக்குதல், அதாவது பூச்சி தாக்குதல்னால் பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மே அங்கே வந்து அந்த சமயங்களில் மாவு பூச்சி, அடுத்தது ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி சமயங்களில் இலைப்பேன் பூச்சி, இதெல்லாம் வந்து அதிகமான தாக்குதல் இருந்தது. நார்மலாக இந்த வெயில் சீசனில் இந்த மாதிரி ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாட்டி கவாத்து பண்ணி செடி பார்த்திங்கன்னா இலையே இருக்காது, வெறும் குச்சி குச்சியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணி நிறைய கோமியம் ஸ்ப்ரே, மஞ்சள் தூள் கரைசல் அந்த மாதிரிலாம் கொடுத்து அந்த இலைப்பேன் தாக்குதல்லேருந்து தாண்டி இந்த செடி இப்போ வந்திருக்கு. இப்போ தான் அந்த பாருங்கள் திருப்பி பூ வைக்குது, இந்த காயும் விடுது. இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கும். இப்போ கொஞ்சம் பூ நிறைய வைக்குது. இது வந்து சிறுசி கர்நாடகா வெரைட்டி. இது பிஞ்சுந்தே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 days to 13 days ஆகுது இது பிஞ்சு வச்சு. இது வந்து க்ரோ பேக் பார்த்திங்கன்னா 18x18 க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இதோட காய் வந்து நான் பார்த்த வரைக்கும் 500 to 700 grams வருது. பட் இதில் எவ்வளோ தூரம் வருது தெரியலை. ஏன்னா இப்போ இதை பறித்தா கூட உள்ள விதை இருக்குமா அப்படின்றது கூட தெரியாது. ஒருவேளை பிஞ்சாக இருக்குமோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். இன்னும் அந்த காய் வந்து நல்லா டெண்டர் ஆகலை. மற்ற ஃப்ரிட்ஜ் பாக்ஸு மற்ற செடிகள் மாதிரியே இதுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரே மாதிரி தான் மண் கலவை. 80% கவுடம், 20% பழைய மண், இவ்வளோதான். இதோடு சேர்த்து முக்கால்வாசி இப்போல்லாம் வந்து எல்லா கத்திரிக்காய் செடியோடையும் ஒரு மஞ்சள் இலை வச்சிடுறேன், மஞ்சள் செடி வச்சிடுறது. எதுக்குன்னா அந்த மஞ்சள் இலை வந்து அது வாடி போனால் கூட அதை எடுத்து இந்த மண்ணில் போட்டு விட்டால் அந்த வாசனை கூட கொஞ்சம் பூச்சி தாக்குதல் கம்மியாக இருக்குது. இது அனுபவப்பட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த கத்திரி ரகத்தை பற்றி அடுத்த அப்டேட் இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். தேங்க்யூ.